ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு லாரா கிச்சன் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் தலைக்கறி குழம்பு. அதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மட்டன் தலைக்கறி 1, பட்டை கிராம்பு பவுடர், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய், தக்காளி 1 நறுக்கியது, வெங்காயம் நறுக்கியது. முதல்ல பார்த்தீங்க வியூவர்ஸ், நம்ம அடுப்பில் இப்போ வானலியை வச்சிட்டோம். அதில் இப்போ எண்ணெய் ஊற்றுறோம். சின்ன வெங்காயத்தை இப்போ நம்ம வதக்க போகிறோம். ப்ளஸ் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதிலே பார்த்தீங்க அப்படின்னா சீரகம், மிளகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இது 3ஐயும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நம்ம ஆற வச்சோம் இல்லையா, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, ஜீரகம், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போதும். காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள், நான் மல்லித்தூள் மிளகாத்தூள் 2மே தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த இதை அரைச்சி வச்சுருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் நெவுன்னு அரைச்சாலே போதுமானது. அடுத்தபடியாக இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைக்க போகிறோம். பூண்டு, அப்புறம் இதிலே இஞ்சி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி அந்த விழுதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம வணக்க போகிறோம். இதில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம் நான் ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கேன், அந்த பொடி இதில் ஆட் பண்ணுறோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். அப்புறம் இதுக்காக நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக நறுக்கி வச்சது, ப்ளஸ் தக்காளி 1 தக்காளி போதும். இதை 2 நம்ம ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நம்ம கிளறணும். இது அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற வரலாம் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ அடுத்தபடியாக நம்ம இதில் தலைக்கறியை சேர்க்கணும். ஃபஸ்ட்டே நான் கறியை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா கிளறணும். மஞ்சளுக்கு பொதுவாகவே
மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. மஞ்சள் வந்து ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்திலலாம் வந்து மஞ்சள் பூசி பூசா எந்த ஒரு நோயும் வராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யாரும் பூசுறதில்லை, இதுதான் உண்மை. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம், மிளகாய், மல்லித்தூள் விழுது இதில் சேர்க்குறோம். இதெல்லாத்தையும் ஒன்றா கிளறிக்கலாம் நம்ம. இப்போ நம்ம கறியை வேக வைக்க போகிறோம், அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா கறியில் உப்பு ஏறணுங்கிறதுக்காக இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம். இதை எல்லாம் ஒன்றா சேர்த்து கிளறிக்கலாம். இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினா நம்மளுக்கு நல்லா குழம்பு மாதிரி வரும். இல்லை எனக்கு கொஞ்சம் பெரட்டின மாதிரி வேணும், கிரேவியாக வேணும் அப்படிங்கிறவங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். நான் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி நம்ம இப்போ வெயிட் போட்டுடலாம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 விசில் வந்தால் தான் அந்த தலைக்கறி நம்மளுக்கு நல்லா பூ மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 7-8 விசில் இது நீங்கள் விடுங்க. அடுத்தபடியாக இப்போ நம்ம தேங்காய் அரைக்க போகிறோம். தேங்காய் இதில் கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சாச்சு. இப்போ குக்கர் விசில் இறக்கிடுச்சு. கறி கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். பாருங்கள், கறி நல்லா வெந்துருச்சு. இதில் அடுத்தபடியே நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்ல தேங்காய் அந்த ஸ்மெல் கொஞ்சம் போகிற அளவுக்கு ஒரு கொதி விடணும். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ இது நல்லா கொதிக்குது. இது நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூளையை வந்து நம்ம தனியாக ஃப்ரை பண்ணலாம். ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து இப்போ இதில் கரைச்சி ஊற்ற போகிறேன். இதை நம்ம கறியெல்லாம் ஒன்றா வேக வைக்கிறப்ப இதையும் போட்டு வேக வச்சுருக்கலாம். ஆனால் அதை விட இப்படி கரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா அந்த குழம்போட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி கரைச்சி ஊற்றுறேன். இன்னும் ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ கறி நல்லா வெந்துடுச்சு. இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை தாளிச்சு இறக்குனா நம்மளுக்கு சுவையான தலைக்கறி ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கடுகு, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து
தாளிச்சுல குழம்புல ஊற்ற போகிறோம். கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வச்சு இப்போ நம்ம குழம்புல ஊற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சுவையான மட்டன் தலைக்கறி குழம்பு ரெடி. இப்போ தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம சாப்பிட்லாம். பொதுவாக தலைக்கறி சாப்பாட்டை விட இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் தலைக்கறி சமைச்சு இட்லியோட ட்ரை பண்ணி பாருங்கள் வீவர்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.